ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிக்கன் கறி தான் செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு கூட்டு மாதிரி நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா சாதம், அப்புறம் பார்த்திங்கன்னா தோசை, இட்லி, சப்பாத்தி சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இப்போ இந்த செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் கறி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்கான கிரேவி மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் போன்லெஸ்ஸாக தான் எடுத்திருக்கேன். நீங்கள் போனோடி போடாதா இருந்தாலும் அப்படியே கூட போட்டு பண்ணலாம். இப்போ ஒரு குக்கரில் எடுத்து போட்டுட்டு இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட்டு போட்டுவிடுங்க. சால்ட்டு போட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி ஒரு விசில் அடித்து அப்படியே எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ மசாலா நான் ஆல்ரெடி வறுத்து வச்சுட்டேன். அந்த வீடியோ மிஸ் ஆகிட்டு. இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு தேங்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா 4 காஞ்ச மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எல்லாமே போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருங்க. அப்போ தான் நம்ம அந்த கறி பண்ணும்போது அந்த கலர் நல்லா அதில் வரும். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். மாற்றிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடுங்க. நான் இதில் என்னென்ன பொருள் எல்லாம் போட்டிருக்கேன்னு சொல்லி நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதில் பார்த்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துடுங்க. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டு. அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெய், அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக பெருஞ்சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டால் போதும். போட்டுட்டு அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம், அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு 30 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுடுங்க. இப்போ நல்லா வதங்கியாச்சு. வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளியை நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதுவும் போட்டுடுங்க. அதுவும் நல்லா வதங்கியாச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கிடலாம். இது காஷ்மீரி வத்தல் பொடி தான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, கொஞ்சமாக சால்ட்டு போட்டுவிடுங்க. நம்ம ஃபஸ்ட்டே சிக்கன் வேக வைக்கும்போது சால்ட்டு போட்டிருப்போம். இதையும் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. அந்த பச்சை வாசனை எல்லாமே போகிற அளவுக்கு. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் அந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிடலாம். தேங்காய் பேஸ்ட்டை போட்டுட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக அதை கொதிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு வச்சுருந்த சிக்கனை அதை தண்ணியோடு சேர்த்து இதில் ஊற்றிக்கிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா இதில் ஆட் பண்ணிக்கிடலாம். உப்பும் செக் பண்ணி பார்த்துடுங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இது கொஞ்சம் தண்ணி எல்லாமே கொஞ்சம் வற்றணும். ரொம்ப ட்ரை ஆகாது. ஓரளவுக்கு கொஞ்சம் குளு குளுன்னு இருந்தால் தான் நம்ம சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா ஒரு 10-15 நிமிஷம் நம்ம அடுப்புலேயே போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. லாஸ்ட்டாக மல்லிக்கீரை போட்டுட்டு இதை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஈஸியாக பண்ணலாம். டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம மசாலா எல்லாம் வறுத்து போடும்போது அதோட டேஸ்ட்டே ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.